என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செய்யும். ஒரு பேன்ல ஆயில் விட்டுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் கருகாப்பில்லை, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது எல்லாம் ஆட் பண்ணிட்டு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் வணக்கி விடு. தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சால ஆட் பண்ணிக்கோங்க. வானலியில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கேஸ் ட்ரபிள்ன்றனால கொஞ்சம் வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை ஆட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் வணக்கும் போது கம்ம கம்மான அந்த மசால் வாசனை வர்றதுல நீங்கள் அப்படியே கீழே விழுந்துருவீங்க. நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு இந்த மசால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.